என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சூர்யா ஜேவியர் அவர்களை சந்தித்து பேசப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேர்தல் பரபரப்புல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது கடைசி சில நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சூடு பிடித்திருக்கிறது. ஒருபுறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி, முதலமைச்சர் ஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையில் பேச போகிறார்கள் என்ற ஒரு செய்தி. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி பல முறை இங்கு படையெடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னவென்றால் தெளிவாக எதிர்கட்சிகளை பிளவுபடுத்துவது என்ற ஒரு சிங்கிள் அஜெண்டால அவங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இரண்டு பக்கமும் இங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரம் சூடு பிடித்திருப்பதை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பொதுவாக களம் என்பது இப்ப நான் ஏறக்குறைய ஒரு 3 மாத காலங்கள் ஜூலையிலேயே ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளுக்கும் பயணம் செய்தேன். 40 தொகுதி நிலவரங்களை அப்போதே இவர்கள் அதிமுக பிளவுபட்டு தனியாக நிற்கும் என்று பதிவு செய்தேன். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 அணியாக நிற்கிற பொழுது தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது வலுவாகவே இருக்கிறது. ஏன்னா 2014ஆம் ஆண்டு மோடி வருகிறார், அவர் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரப்போகிறார் என்று தமிழ்நாட்டில் கூவிய பொழுதே இங்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக அப்போது ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டார். 37 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. மாறாக தர்மபுரியிலும் கன்னியாகுமரியிலும் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு உள்ள அரசியல் சூழலில் அது தேமுதிக தலைமையில் தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கொச்சிகளை எல்லாம் இணைத்த ஒரு கூட்டணி. அது அன்றைக்கு தேமுதிகவுக்கு 10% வாக்குகள் இருந்தது. மதிமுக குளச்சல் பகுதிகளில் எல்லாம் வலுவாக வாக்கு வங்கிகளை கொண்டிருந்த கட்சியாக இருந்தது. எனவே அந்த கூட்டணி என்பது ஒரு 14-15% வாக்குகளை அன்றைக்கு பெற்றார்கள். அன்றைக்கு பாஜக பெற்ற வாக்குகள் மிகவும் கம்மி. இது 2014. அதாவது 2019 ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் வாக்கு கேட்டார்கள். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை, கலைஞரும் இல்லை அப்படின்ற சூழல்ல கேட்டாங்க. ஆனா வெற்றிடம் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை, நபர்கள் சார்ந்த வெற்றிடம் இல்லை, கருத்தியல் சார்ந்து இங்கே திராவிட கருத்தியல் கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் என்ன வந்ததுன்னு சொன்னா 53% வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப குறைவாக 30க்கு 32 தான் 22% வாக்குகள் வித்தியாசம் என்ற ஒரு நிலைமை என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. இப்போது பாஜக என்னன்னா அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலமாக அதிமுக இருக்கும் இடத்தை நாங்கள் நிரப்பி விடலாம் என்று அவர்கள் கனவு கண்டு, அப்ப அதிமுகவோட பாஜக இணைந்து நின்றால் திமுகவுக்கு வலுவான வகையில் வாக்குகள் ஒரு இடத்திற்கு குவிகிறது. அதை பிளவுபடுத்த வேண்டும். குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், நம்ம பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் திமுகவுக்கு வலுவாக பதிவாகிறது. அப்ப சிறுபான்மை வாக்குகளை பிரித்து விட்டால் நாம் என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம், நம்ம ஒரு வலுவான அணியை உருவாக்கலாம். 2வது திமுக வெர்சஸ் பாஜக என்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அதிமுகவை வெளியேற்றி அவர்களை சிறுபான்மையினர் சார்ந்து அவர்களை சார்ந்து பேச வைத்து சில இதுகளை நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் பாஜக என்று கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் களத்தை நிலைநிறுத்துவது என்பதுதான் பாஜகவின் திட்டம். இப்ப பாஜக என்ன செய்யறாங்கன்னா தலைவர்களா நிப்பாட்டியிருக்காங்க. ஓபிஎஸ், தினகரன், நயினார் நாகேந்திரன், சௌமியா அன்புமணி, இந்த மாதிரியான தலைவர்கள், எல்முருகன், நீங்க தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி அறிமுகமான ஆட்கள் எல்லாத்தையும் அறிமுகமான ஆட்கள் தமிழ்நாட்டில் நின்னாலே ஓட்டு போட்டுருவாங்கன்றது அவர்களுடைய தவறான ஒரு கணக்குங்கிறத வச்சுக்கோங்க. தேர்தல் முடிவுகள் அதை காட்டும். இப்போது இவர்கள் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் அளந்து பார்க்கிறார்கள். இப்போது அதன் மூலமாக இப்ப நீங்க அவர்கள் பாமகவினுடைய வாக்கு வங்கியை தென்பகுதியில் மறவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை தாங்கள் கைப்பற்றி விடலாம் என்பதுதான் தினகரனையும் நீங்க ஓபிஎஸும் 2 பேரும் அதிமுக தலைவர்கள் என்பது மாறி இப்ப மறவர் சமூக தலைவர்களாக மாற்றிய பாஜக கொண்டு போய் ஒரு ஜாதிய கூட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வடக்க அன்புமணி அது வன்னியர் சார்ந்த வாக்குகள் என்பதுதான். ஆனால்
தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் 67க்கு பின்னால் ஜாதி ரீதியாக வாக்களிப்பவர்கள் என்று இருந்தால் அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. மக்கள் அப்படி வாக்களித்த வரலாறு இங்கே பதிவு செய்யப்படவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு தேர்தலில் கூட கலைஞர் வந்து என்ன பண்ணார்னா, ஏதோ ஒரு தேர்தல் நினைக்கிறேன் 2006 நினைக்கிறேன், 96 2001, நிறைய ஜாதி அமைப்புகள் எல்லாம் கூட்டணி சேர்த்து இது ஜாதி கட்சி அல்ல சாதிக்கும் கூட்டணி என்றெல்லாம் சொன்னார். ஆனா அப்போது கூட அது வந்து என்ன செய்யப்பட்டது, நிராகரிக்க. தமிழ்நாட்டில் ஜாதி சார்ந்து ஒருங்கிணைவது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். ஆனா பாஜக அதைத்தான் சோசியல் இன்ஜினியரிங் என்ற பெயரில் இப்போது ஜாதியாக, அதுலேயும் ரொம்ப கேவலமான ஒரு சொல்லாடல். நீங்க வந்து பிரதமர் மோடி வந்து தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில அண்ணாமலை நல்ல ஜாதியை பின்னணி உள்ளவர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, நல்ல ஜாதி பின்னணினா அப்ப கெட்ட சாதி என்ன, மோசமான சாதி என்ன அப்படின்னு மோடி விளக்கம் சொல்லணும்ல. அண்ணாமலை நல்ல சாதி, அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன சாதி? அப்ப தமிழ்நாட்டில் அண்ணாமலை சார்ந்த ஜாதி தவிர மீதி எல்லாருமே மோசமான ஜாதியா அப்படின்னு மோடி சொல்லுவாரா? அப்ப ஒரு பிரதமர் இந்த மாதிரியான ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, அவர்கள் வந்து ஏதாவது செய்து தமிழ்நாட்டில் நம்மளை நிலைநிறுத்திடணும் அப்படின்னு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அதற்கு நீங்க வந்து வழக்கு சார்ந்தவர்கள், இடி சார்ந்தவர்கள், அது மோடியின் பின்னால் இப்பொழுது நிற்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரு வழக்கு இருக்கு. தினகரனுக்கு வழக்கு இருக்கு, ஓபிஎஸ்க்கு வழக்கு இருக்கு, அன்புமணிக்கு வழக்கு இருக்கு, எல்லாம் வழக்கு. அது வந்து மோடி கூட்டணி அல்ல, இடி கூட்டணி. அந்த இடி கூட்டணி இப்போது அங்கே நிற்கிறது. இது பொதுவான நிலவரம். இந்த சாதிய பின்னணி சார்ந்துதான் தேர்தலுக்கு வேட்பாளர்களையே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது எந்த கட்சி என்று இல்லாமல் அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த சாதி என்பது ஒரு அடிப்படையாக இருக்கிற உண்மையை நீங்க மறுக்க முடியாது. அதே சமயத்துல அதை மட்டுமே பிரதானமாக வைத்து நிற்பது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான போக்குன்னு நீங்க சொல்றீங்க. இன்றைக்கு அந்த கோவை பகுதியில அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக பலமாக இருக்கிறது. அந்த சாதிய பின்னணி காரணமாகவே இன்றைக்கு வந்து அண்ணாமலை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்லாம் செய்திகளை வெளியிடுறாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையால் கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் அது கூடவே வருகிறது. அது தொடர்பான காணொலிகள் தான் வருது. இன்றைக்கு ஒரு காணொளி பரபரப்பாக ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிற செய்தியில ஒரு பெண் வந்து ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பியதற்காக பாஜகவினர் எந்த அளவுக்கு தகாத வார்த்தைகளால் திட்டுகிறார்கள் என்று. பொதுவா வாக்கு கேட்க போகும்போது பாத்தீங்கன்னா பணிவா தாய்க்குளமே ஓட்டு போடுங்க அப்படிதான் கேட்டு போவாங்க. பாஜகவினர் அது கூட ஒரு மிரட்டிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளால. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம்? உண்மையில கோவை பகுதி யாருக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு சொல்லுங்க. நான் கோவையில 5 நாள் இருந்தேன். இந்த தேர்தல் வேலைகளாக 5 நாட்கள் இருந்தேன். கோவை தொகுதி முழுவதும் சென்றேன், ஆய்வு செய்தோம். நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், கோயம்புத்தூர் பகுதிகளில் நீங்க வந்து அவரு அந்த சாதிக்காரர் இந்த சாதிக்காரர் என்பதெல்லாம் அல்ல. கோயம்புத்தூர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுவான நிலைமை அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கிட்டத்தட்ட 45% 50% வாக்குகளை பெற்று ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறது. அதிமுக 2வது இடத்துல இருக்கீங்க, 3வது இடத்தில் தான் அண்ணாமலை இருக்கிறார். இதுதான் அங்கே உள்ள நிலவரம். நீங்க அண்ணாமலை அங்கே ஏற்கனவே, அதாவது பாஜகவிற்கு ஒரு வாக்கு போடக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவங்க ஏற்கனவே கலவரம் பண்ணி தான் வாக்கு வாங்குவாங்க. அது கன்னியாகுமரியில் கலவரம் பண்ணி ஒரு வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். கோயம்புத்தூர்ல ஒரு கலவரம் பண்ணி, இந்த 2 இடம் தான். அதனாலதான் கோயம்புத்தூர் அவர் சூஸ் பண்ணி நின்னது. இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல அங்கே உள்ள நிலவரம் கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதி. அந்த 6 தொகுதியில கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், பல்லடம், சூலூர், இந்த 6 தொகுதி தான் கோவை நாடாளுமன்ற தொகுதி. இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ள இதற்கு இப்ப நீங்க நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக அங்கே அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி என்பது அங்கே இருக்கிறது. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து அங்கே ஒரு வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது. நீங்க இப்போது அண்ணாமலை வந்து என்ன பாஜகவிற்கான வாக்கு வங்கி கோவையில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால், இதுவரைக்கும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், கோவை அந்த இது இருக்குல்ல மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில் 100 வார்டுகள் இருக்கிறது. 100 வார்டுகளில் 97 வார்டுகள் திமுக கூட்டணி கைப்பற்றிய வார்டுகள். 3 தான் அதிமுக. இங்க பாஜக ஒரு வார்டில் கூட இல்ல, வார்டு உறுப்பினராக கூட கோவை அதுல இல்ல, அந்த மாநகராட்சியில இல்ல. கிட்டத்தட்ட 70 வார்டுகள் கோவை மாநகராட்சியில் கோவை மக்களவை தொகுதிக்குள் வருகிறது. 70 வார்டுகள். மீதி ஒரு 30 வார்டுகள் வந்து கிணத்துக்கடவுல வரும், தொண்டாமுத்தூர்ல வரும். இதுதான் இங்க உள்ள நிலவரம். அந்த பகுதிகளில், கோவை பகுதிகளில்
நீ அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் அண்ணாமலையால் பெறக்கூடிய வாக்குகள் என்பது மிக குறைவான சதவீதத்தில் தான் வாக்கு வாங்கும். இன்னொன்னு, இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை உருவாக்குவதன் மூலம், பதற்றத்தை உருவாக்குவதன் மூலம், ரவுடித்தனம் செய்வதன் மூலம், கேள்வி கேட்ட ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட ஒரு பெண்ணை தாக்குவதன் மூலம் இவர்கள் அவர்களுக்கான தோல்வியை அவர்களே எழுதி கொண்டார்கள். அவர்களுக்கு தோல்வி என்பது உறுதியானது. ஆனால் ரவுடித்தனம் செய்து, அடாவடித்தனம் செய்து, இந்த மாதிரியான மிரட்டல்களை விடுத்து அதன் மூலமாக வாக்குகளை வாங்குவதெல்லாம் இங்கே நடக்கிற காரியமே கிடையாது. அவர்கள் தோல்வி பயத்திற்கு சென்றதால் அடாவடித்தனத்தை கையில் எடுக்கிறார்கள். நம்ம எப்படி தோத்து போறோம், அதெல்லாம் அடாவடித்தனம் பண்றது யாரு எதிர்த்து ஏனுங்க, எவ்வளவு பேரை எதிர்த்து எல்லாம் இங்க கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, அவங்க கேட்கிற நேரம் தானே இது. அதுல போய் ரவுடித்தனம் செய்து அடிக்க போறது, ஒரு பெண்ணை அடிக்க போறது, தாக்குதல் நடத்துவது, நன்கொடை தரவில்லை என்றால் அந்த கடையில போய் தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் தொடர்ந்து செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இதே போல் நீங்க இப்ப அண்ணாமலை வந்திருக்கக்கூடிய தகவல்கள், பல தகவல்களை வைத்து பார்த்தால் ஏறக்குறைய இந்த நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலை பல பகுதிகளில் ஒரு பெரிய அளவிற்கு வசூல் ஏற்பாட்டையும் என்ன செய்திருக்கிறார், அதுல மிரட்டப்பட்டிருக்கிறார் என்ற புகார் எல்லாம் கூட வந்தது. நீங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என்னன்னா, இவர்களுடைய தொனி என்பது மக்களிடம் கோவையில் மாற்றமே தொடங்க போகிறது என்கிறார். அவர் எம்பி ஆவது உறுதின்றாரு, அமைச்சர்ன்றாரு, வேற லெவல்ல அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க அண்ணாமலை 3வது இடத்தில் இருக்கிறார் அப்படின்றீங்க. உண்மை என்ன? அண்ணாமலை ஏன் அப்படி பேசுகிறார்? அந்த வசூலுக்காகவா? அதாவது வசூலுக்காக இல்ல, வாய்ச்சவடால், மோடி வாய்ச்சவடால் பேசுறாருல, 400+ வரும் அப்படின்னு சொல்லி. 400+ எந்தெந்த மாநிலத்தில இருந்து வரும் சொல்லுங்க பாப்போம். 400+, இந்த ஜோசியக்காரன் பேசுவான்ல, ஜோசியக்காரன் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு வாழ்க்கையே பிறண்டு போகுது, அப்படி போகுது. ஜோசியக்கார உட்காந்து பேசிட்டு இருப்பான், அவன் வாழ்க்கையே தெருவுல இருக்கும். அதே போலதான் இவர்கள் ஏதாவது 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியிருக்க, 10 வருஷம் ஆட்சி நடத்தின நீ என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுல 7 முறை வந்த மோடி ஒரு முறையாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேள்வியா அடுக்கிறாரு, ஒவ்வொரு கூட்டத்திலேயே அடுக்கிறாரு, அதற்கு பதில் சொல்ல முடிஞ்சதா? ஆனா ஜோசியக்காரை மாதிரி 2047 அப்படி ஆகிவிடும். மல்லிகைப்பூ ஆடை அடிக்குது, அப்படியே புகையா வருது, நறுமணம் வீசுது, இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை மோடியினுடைய ஆள் தானே. அண்ணாமலை எப்படி வருவ சொல்லு பாப்போம். என்ன வாக்கு சதவீதம் என்ன தமிழ்நாட்டுல மோடி பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் இதுவரைக்கும் என்ன? 2.59 2.59 வாக்குகள் சதம் தான் பாஜகவிற்கு இருக்கு. 3% கூட கிடையாது. நீங்க பொதுவா 97-3 அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்லுவாங்கல்ல, 3% வாக்கு கூட இல்லாத பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நான் ஜெயிச்சிருவேன், நான் மந்திரி ஆயிடுவேன். நீ முதல்ல ஜெயிக்கிறது பார்ப்போம். ஜெயிச்சு இவரே வேணாம், நான் ஜெயிக்கிறதுக்காக இங்க வரலைன்னு சொன்னோன்னா வானதி அம்மா ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு முறைச்சு பார்த்தாங்க. ஆரம்பத்திலே சொன்னார்னா, நான் போட்டியிட விருப்பம் இல்லை, என்னை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. 1. 2வது, நான் ஜெயிக்கிறதுக்காக கோடி அம்மனை போய் கும்பிட போகல, கோயம்புத்தூர் நல்லா இருக்கணும்னு கும்பிட போனேன். மற்றவெல்லாம் கோயில்ல போய் சாமி போற கோயம்புத்தூர் அழிஞ்சிடணும்னா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் தான் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு போய் நான் கும்பிட போனேன். சாமி கும்பிட எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் சாமி கும்பிடுவான். நான் அப்படி போனேன், இப்படி போனேன். அவருக்கு அங்கே நிக்கிறதுல விருப்பம் இல்லை. பாஜக அவரை, அதாவது என்னன்னா, பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஆடு அதுவே அருவாளை வாயில கவிக்கிட்டு கசாப்பு கடைக்கு போகுது அப்படின்னு சொல்லி. இவர் போகல, இவரை கொண்டு போய் இங்க நிப்பாட்டி இருக்காங்க. அதற்குள் பாஜக உள்ள அரசியல் இருக்கிறது. பாஜக அண்ணாமலை மூலமாக அண்ணாமலையை பேச வச்சு, அண்ணாமலை அதிமுக விரட்டுற மாதிரி விரட்ட வச்சு, இது எல்லாம் பாஜக போட்ட நாடகம். அதனுடைய பிரதிநிதி தான் அண்ணாமலை அங்க வெற்றி பெற முடியாது. சும்மா சவுடால்தனம் பண்ணல. ஒன்னே சொல்றேன், நானு 1000 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். அண்ணாமலை யாருன்னு சொல்றேன், 1000 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஒருத்தன் தண்ணியை போட்டு ரவுடித்தனம் பண்ணி கத்திட்டு நிற்பான். 1000 பேர் அதை வேடிக்கை பார்ப்பான். 1000 பேர் வேடிக்கை பார்த்து முடிச்ச உடனே அவனுக்கு வர்ற பஸ்ல ஏறி அவன் போயிடுவான். இந்த தண்ணியை போட்டுக்கிட்டு என்ன இருக்கான்ல, அவன் நம்மளை பார்த்து 1000 பேரும் பயந்துகிட்டு நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அவன் வேட்டி சட்டை இல்லாம அவனுக்குள்ள படுத்து கிடப்பான். இதுதான் நடந்திருக்கு. உடனே ஒருத்தனை பார்த்து 1000 பேரும் அப்படியே மிரள்றாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது ஏதோ குடிச்சிட்டு கத்திட்டு கிடக்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஜனங்க போகும்ல. அப்படித்தான் இப்ப அண்ணாமலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் நான் கேட்கிறேன், 2019 பாஜகவினுடைய தோல்வி, அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று மகாபலிபுரத்தில் கூடி பாஜகவினுடைய நிர்வாகிகள் ஒரு ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வு முடிவு என்னன்னு சொல்லட்டுமா? நம்ம ஆளுக போய் டிவியில உட்காந்து குண்டக மண்டக பேசி மக்களை எதிரியாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க.
நம்ம வந்து அப்படி ஒரு இதாயிட்டோம். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய பேச்சு அரசியல் சார்ந்ததல்ல. அண்ணாமலையினுடைய பேச்சு முழுக்க முழுக்க ஒரு அராஜகமான வார்த்தைகள். ஏன்னா அவர் வந்து ஏராளமான சமூக விரோதிகளை கட்சியில் சேர்த்திருக்கிறார். அந்த சமூக விரோதிகள் எல்லாம் கூட வைத்துக் கொண்டு இவரே ஒரு சமூக விரோதி போல தன்னை காட்டிக்கொண்டு பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள், கோவை மக்கள் ரசிக்க மாட்டார்கள். நீங்க வந்து அங்க அமைதியா ஒருத்தர் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. 2 அதிமுக ஓட்டு கேட்குது, திமுக ஓட்டு கேட்குது. நான் இப்பயும் சொல்றேன், இந்த கூட்டணி கோவையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணி கடந்த தேர்தலில் வாங்கின வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 47% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்போது கமலஹாசன் கட்சி இங்கே போட்டியிட்டது. அவர்கள் 11% வாக்குகளை வாங்கினார்கள். அந்த ஓட்டை இப்ப சேர்த்தாலும் சரி சேர்க்காம போனாலும் சரி 50% வாக்குகள் இந்த கூட்டணிக்கு அப்படியே இருக்கிறது. இப்ப நீங்க பாஜகவில் இருந்து யார் விலகி இருக்கா? நீங்க அதிமுக விலகி போயிடுச்சு. அதான் பெரிய மாஸ்டர் கட்சி. அதுக்கு 30% ஓட்டு அந்த தொகுதியில இருக்கு. அப்படின்னு போகும்போது நான் அதைத்தான் சொல்றேன், 50% வாக்குகளை திமுக கூட்டணி பெறும், 30% வாக்குகளை அதிமுக பெறும், ஒரு 10-15% வாக்குகளை பாஜகவுடைய அண்ணாமலை பெறும். அவ்வளவுதான். இதுதான் இங்க உள்ள நிலவரம். தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க என்கிட்ட கேளுங்க, அந்த கணக்கு அப்படியே இருக்கான்னு மாத்திரம் பாருங்க. ஒண்ணு. ஆனால் சவுண்ட கொடுக்க வேண்டியது, போயிங்க வேண்டியது. இது என்னன்னா வேற ஒண்ணுமே இல்ல. வாக்காளர்களை ஒருங்கிணைப்பதல்ல, ரவுடித்தனத்தை ஒருங்கிணைப்பது. ரவுடிகளை தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்பது. ரவுடித்தனத்தை எல்லாம் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இவன மாதிரி 1000 ரவுடிகளை பார்த்தாச்சு. இவன் அரசியல் கட்சி தலைவர் அல்ல, ஒரு அறவேக்காடு. ஒரு அரைவேக்காடு அரசியல் ரீதியாக பதில் சொல்லுவதற்கு வக்கற்ற ஒரு நபர். தன்னை இவர் ஐபிஎஸ் படிச்சாரா? ஐபிஎஸ் படிச்ச பேசுற பேச்சா இது? தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் படிச்ச யாராவது ரவுடித்தனமா பேசியிருக்காங்களா? என்னென்ன வார்த்தையெல்லாம் இந்த ஆளு பயன்படுத்துறாரு? அரசியல் கட்சி தலைவர்களை விலங்குகள், குரங்குங்க வேண்டியது, நரிங்க வேண்டியது, நாய்ங்க வேண்டியது, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நரி வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி எங்கேயாவது தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் காமராஜர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும், கலைஞர் காலம் வரைக்கும் யாராவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வரைக்கும் யாராவது அப்படி அரசியல்ல பேசியிருக்காங்களா? நாகரிகமா கருத்து எடுத்து வைப்பாங்க, மறுப்பு தெரிவிப்பாங்க, அவ்வளவுதான் நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் ஒரு குஜராத்தை போல, உத்தரப்பிரதேசத்தை போல, வடக்கே ஒரு ரவுடித்தனத்தை கட்டமைத்ததை போல இங்கும் கட்டமைக்க முயல்கிறார்கள். ஒரு ரவுடி கும்பலை சேர்த்து கொண்டு வாக்காளர்களை மிரட்டுகிறார்கள். அதான் இந்த அம்மாவை தாக்குறதுக்காக போகக்கூடிய காரியம். ஜிஎஸ்டியை பத்தி கேட்டா சொல்லணும்ல. மோடி திருப்பூர்ல வந்து பேசினார்ல, பேசும்போது மோடி என்ன சொன்னார்னா, ஒரு நிமிஷம் இருக்க. மோடி பேசும்போது என்ன சொன்னார்னா, போன நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர்ல வந்து பேசுறாரு, நான் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி எவ்வளவு ஆகும்னா 1 லட்சம் கோடி ஆகும்னு பேசினார். அப்ப எவ்வளவு உற்பத்தி வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சுன்னா 40,000 கோடி போச்சு. ஜிஎஸ்டி போட்டதுக்கு பின்னாடி இப்ப 30,000 கோடி போகுது. ஜிஎஸ்டியால் 10,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாறாக இவர் 1 லட்சம் கோடியை நான் ஏற்றுமதி அதிகரிப்பேன்னு மோடி பேசினாரு. மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணை வீடு புகுந்து தாக்கலாமா? எவ்வளவு பெரிய பேடித்தனம் இது! இந்த ரவுடித்தனமான அரசியலை தமிழ்நாடு முற்றிலுமாக நிராகரிக்கும். அண்ணாமலை போன்ற ரவுடிகள் இங்க நான் மந்திரி ஆயிடுவேன், நீ எப்படி மந்திரி ஆவ நான் கேட்கிறேன். இந்தியாவில் கிட்டத்தட்ட 320 325 சீட்டு நீங்க இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை. பாஜக ஒரு 220 சீட்டு, இதுதான் 220 அது தேர்த்துவதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க கடந்த தேர்தலில் அவர்களோடு இருந்த சிவசேனா இல்லை, கடந்த தேர்தலில் அவர்களோடு இருந்த சிரோன்மணி அகாலிதளம் இல்லை, நீங்க வந்து ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கு இல்லை, பீகார்ல மிகப்பெரிய மோசமான நிலைமை, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறதே கிடைக்குமான்னு பார்க்கணும். அங்க குஜராத்ல ராஜ்புத் பெண்கள் ஆங்கிலேயர்களோடு அப்படி கிடந்தாங்க இப்படி கிடந்தாங்கன்னா அங்க விவகாரம் ஒண்ணு ஆயிப்போய் அங்க கலவரம் ஆயிப்போய் கிடைக்குது குஜராத்ல. இவர்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் 160 சீட்டு. இந்த 160 சீட்லயும் ஒரு 50 சீட்டு புடுங்கிட்டு போயிருந்து தான் சொல்றாங்க. இதுதான் பொதுவான நிலைமை. அப்படி இருக்கும் போது எப்படி இவர்கள் வெற்றி பெறுவார்கள்? எப்படி இவர் மந்திரி ஆவாரு? தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கள யதார்த்தம் என்ன அப்படின்னு ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களுடைய கருத்து வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்று இன்னொரு முறை பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.